ஒரு வழியாக நம்ம ஷங்கரோட கேம் சேஞ்சர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போது ஆந்திரா, தெலுங்கானா, தமிழ்நாடு, மலையாளம், கேரளா இப்படி பல மொழிகளில் பல மாநிலங்களில் அந்த படம் ஓடிட்டுருக்கு. வேர்ல்டு வைடாக ஓடிட்டுருக்கு. சரி, இப்போது ஷங்கரோட அடுத்த படம் என்னென்னா அது வேள்பாரி அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். அவர் சமீபத்தில் கொடுத்த இன்டர்வியூவில் கூட பார்த்தீங்கன்னா அதைத்தான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. என்னுடைய அடுத்த ஸ்கிரிப்ட், என்னுடைய அடுத்த படம் வேள்பாரி தான். வேள்பாரி நாவலை 3 பாகங்களாக நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். இப்போது லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சருக்கு செக் வச்சாங்க. எதுக்குன்னா ஷங்கருக்கு ரெட் கார்டு கொடுத்து எங்களோட இந்தியன் 3 தான் அவர் முடிச்சு கொடுக்கணும், அதை விட்டுட்டு கேம் சேஞ்சர் பண்ணிட்டாரு. சரி, இப்போயாச்சும் இந்தியன் 3க்கு வருவார்னு பார்த்தா 80 கோடி கேட்குறாரு. அதில் ஒரு சம்பளம் 30 கோடியா? இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லைங்க, நீங்களே கேளுங்கன்னு தயாரிப்பாளர் கவுன்சில்கிட்ட சொல்லி ஷங்கருக்கு மறைமுகமாக ரெட் கார்டு வந்து போட்டிருந்தாங்க வாய் வார்த்தையாக. ஆனாலும் கூட அது வந்து சுத்தமாக எடுபடலை. கேம் சேஞ்சர் சொல்லி வச்ச மாதிரி ரிலீஸ் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இந்தியன் 3 பஞ்சாயத்து என்ன ஆச்சு, என்ன நிலவரத்தில் இருக்குன்னு கேட்டால் எல்லாமே சுபம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த சுபத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனத்தினர் இப்போ துணை முதல்வர் இருக்கார். அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது முக்கோண மோதலாக இருக்கிற லைக்கா, ஷங்கர், கமல் இந்த 3 பேரிடமும் ஒரே டைமில் கான்ஃபரன்ஸ் கால் போட்டு அந்த பிரச்சனையை பற்றி ரொம்ப தீவிரமாக வந்து பேசினாராம். அதாவது என்னென்ன பஞ்சாயத்து இருக்குது, என்னென்ன செலவு இருக்குது, பெண்டிங் இருக்குது, இதில் நீங்கள் கொஞ்சம் இறங்கி வாங்க சார், நீங்கள் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகுங்க சார்னு சொல்லி 3 பேருக்கும் ஒரு சமரச பேச்சுவார்த்தையை வந்து நடத்திருக்காரு உதயநிதி ஸ்டாலின். ஸோ இதனால் வந்து லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ், கமல்ஹாசன், ஷங்கர் 3 பேருமே சமாதானமாகி அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அதில் கணிசமான ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு எங்கே விட்டு கொடுக்கணுமோ அதை விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 3 பேருக்கு திருப்தியான ஒரு முடிவு பதில் கிடச்சிருச்சு. இப்போது அவங்க சொல்லி வச்ச மாதிரியே இந்தியன் 3 படத்தை ஷூட் பண்ணுறதுக்கு தயாராகிட்டாங்க. ஸோ அது சில நாட்கள் மட்டும் இருக்குது. இன்னும் ஒரு சாங்கோ 2 சாங்கோ இருக்கான். ஸோ ஷங்கர் சொல்லி வச்ச மாதிரியே 80 கோடி கொடுக்குறாங்களா, இல்லை உதயநிதியின் சமரச பேச்சுவார்த்தையின் காரணமாக சில கோடிகளை கம்மி பண்ணுறதுக்கு ஷங்கர் ஒத்துக்கிட்டாரான்னு தெரியல. ஆக மொத்தம் இந்தியன் 3 ஷூட்டிங் விரைவில் ஆரம்பிக்கப்படும்.